ஸோ வணக்கம் கைஸ். போன தாட்டி நம்ம என்ன விளாண்டுறோம், ஸ்கேட் போர்டு ஆபி. ஸோ அதே இதில் பார்ட் 2 இன்றைக்கி போடுறேன். ஸோ ஆரம்பத்துமே அமர்க்கலமாக இருக்குது. வாங்க கைஸ் போகலாம். பூஸ்ட் இப்போ இடிச்சு நின்று அவ்வளோதான் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் தள்ளி விட்ற மாதிரி ஒரு ஆப்ஷனும் இல்லை கைஸ். இருங்க நெட்லாகு திரும்ப இடிச்சு விடுங்கிற அவ்வளோதான். ஏன்டா இப்படி ஸ்கிப்பாகி இது பண்ணுற? டேடே என்னடா நடுவில் இம்மா பெரிய ஓட்ட அத்தாடி. கேஸ் 97 வரைக்கும் போயிருந்தேன் கேஸ். அடித்து பற்றி விட்டு அனுப்பிவிட்டாங்களே. திரும்ப 97 வரைக்கும் வந்துட்டேன். ஜஸ்டில் உள்ள போயிட்டு இதாகிடுச்சு. ஓகே கேஸ் பரவாயில்ல, விட்டு கொடுக்குறோம். இல்லைடா இந்த வெட்டுப்புலி. ஸோ முடிச்சுட்டான்டா. வேர்ல்டு 2க்கு போகலாம் வாங்க. ஸோ என்ன கேஸ் லோடிங் ஆகிட்டே இருக்குது. இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஸ்கிப் கொடு. ஸ்கிப் 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 ஸ்கிப். என்னடா அது கொடுக்க மாட்டேங்குது. ஒரு வழியாக கொடுத்துட்டேன் கைஸ். கைஸ் இது வேறு வலிக்குமே. பரவாயில்ல, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். வாங்க போகலாம். டேய் ஏன்டா நடுவில் ஆடை கொடுத்து வெறுப்பேற்றுறீங்க? அப்புறம் நான் ரிப்போர்ட் பண்ணி விட்ருவேன் பார்த்துக்கோங்க. இதில் ரிப்போர்ட் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்குது கைஸ். அதை வச்சு ரிப்போர்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். வருமா என்னன்னு எனக்கே தெரில. ஓகே இப்போ தாங்க 1% போயிருக்கோம். ஸோ ஓகே ஷார்ட்கட்டில் போனால் ஈஸியாக போகலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வழியை சூஸ் பண்ணேன். டேய் அதை பிடிச்சிருக்கலாமோ? ஷிட் டேடே ஏனே போயிட மாட்டானே. அவ்வளோதான் ஒரு வழியாக பிடிச்சிட்டேன். இது பார்த்தீங்களா, ஐஸ் கட்டியை வச்சு மாம்பெரிய இது. டேடே என்னடா இது ப்ரோக்கன் கிளாஸ் மாதிரி. பூஸ்ட் ஒரு வழியாக பூஸ்ட்டு கொடுத்து வந்துட்டேன் கைஸ். பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. ஓகே டேய் ஏன்டா ஏன்டா நடுவில் இம்மா பெரிய பள்ளத்தை. இது மூவிங்ல சாரா கவனிக்கவே இல்லை கைஸ். டேய் அவன் குதிக்கவே மாட்டான். நீங்கள் செக் பண்ணி பாருங்க இதில் எப்படி குதிக்கிறான்ட்டு. டேய் எனக்கு ஜம்ப் பண்ணுற பட்டனே ஒர்க் ஆக மாட்டேங்குது கைஸ். இப்போ தான் ஒழுங்காக குதிக்கிறான் கைஸ். டேய் என்னமோ தடு மாதிரி வந்திருக்கேன்டா. ஓகே கைஸ் உடச்சு விட்டேனே. முடிச்சு விட்டீங்க வாங்க. இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுமா? அடா பாவிகளா. என்னடா அது? இதுதானா? நான் கூட பயந்தே போயிட்டேன். என்னமோ நடுவில் செவுறு மாதிரி இருக்கேன். இது எப்படி கிராஸ் பண்ணி போகணுண்டு. ஜஸ்ட் அப்படியே புகுந்து போயிடுறா. டேய் ஏன்டா புகுந்து போக சொன்னது? இல்லைடா போன தாட்டி ஒரு மேப் வந்துச்சுல அதில். சரி போன தாட்டி வந்த மேப் பண்ணுற பாருங்க. போன தாட்டி வந்த லெவலில் டேய் திரும்ப ஜம்பிங் ஜப்பாங்க. ஜஸ்ட்டில் எண்டிங்கில் குச்சேன். இதுலேயும் அதில் பூஸ்ட் இருக்கு கைஸ். ஐயோ கண்டெய்னர் லெவலில் சொப்பா செத்துருவோம். இப்போனா அது ஒரு நல்லது தான். டேய் பாடுறா சைக்கிளில் வச்சுருங்க. கைஸ் அதெல்லாம் வந்துட்டு நம்ம இன்வைட் பண்ணால் கிடைக்கும் கைஸ். ஸோ நீங்களும் இன்வைட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ எனக்கு ஒரு ஸ்கேட் போர்டு தான் ஃப்ரீயாக கிடைக்கும்னு இருக்காங்க. அந்த சைடில் பாருங்களேன் ஃப்ரீன்னு கொடுத்துருக்கா.
ஸோ ஓகே கைஸ், என்னமோ gift ரிவார்ட்லாம் வந்திருக்கு. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். கிளைம் காசு தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பின் எல்லாம் கிடச்சிருக்கு கைஸ். எனக்கு அந்த காயில் கிடைக்கணும் கைஸ். காயில் ஒரு ஸ்கிப்பு. ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ஸ்கிப்பு இருக்குடா. ஓ அதுதானே இது. இப்போ என்கிட்ட 200 இருக்கே, 280 கிட்ட இருக்கா. இப்போ நமக்கு ரெயின்போ கலரில் தானே ஒன்று கிடச்சி. ஆமாங்க விஷயம், இதுவே தரமாக தான் இருக்குது. ஏண்டா உனக்கு சுற்றிக்கிட்டே போன்னு தானே சொன்னேன், அதில் போய் குதின்னு சொன்னேண்ணா. ஏடா இன்ச்சு கேப்பில் இன்ச் ஆக்கி விட்டேன். நம்ம இந்த பக்கம் போகிறது தான் நமக்கு சேஃப். இந்த பக்கம் என்னடா ஒன்றுமே இல்லை. அட்டா பாவிகளை ஏமாத்திருக்காங்க அப்படின்னா. இங்கே பாருங்களேன், இதுலேயே ஓட்டையாக தான் இருக்கும். எப்படி நான் சொன்னேன்னா, அவனும் போய் செத்துட்டான், நானும் போய் செத்துட்டேன். அவன் எனக்கு அப்புறம் செத்துனால ஐயோ அவன் குடிச்சிட்டு போயிட்டாங்க. எப்பட்றா கரெக்டாக அந்த லேசரில் தான் குதிக்கணுமா? கைஸ் நான் ரிவர்ஸ் எடுத்தேன் கைஸ். நீங்கள் என்ன ரிவைன் பண்ணி பாருங்க கைஸ். இங்கே பாருங்க, இருங்க, பூஸ்ட்டு கொடுத்து ஒரே குதி. எப்படின்னா ஒரே ஸ்பீடில் தான்டா போகிறேன். இருங்க, ஏதாவது ஒரு பிளான் போடணுமே நல்லதா. எங்கடா அது? இந்த பக்கம் இருக்கா? ஜஸ்ட் மிஸ் விடுகிற. ஆனால் பட்டுச்சு. வெறுப்பேத்துதே. நான் ஸ்கிப்பு கொடுத்துட்டு போயிடுவேன் பார்த்துக்கோங்க அப்புறம். ஆனால் இதில் நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் கைஸ். ஓகே, ஒரு வழியாக தாண்டி வந்துட்டேன். ஸ்கிப்பு கொடுக்கவும் இல்லை, ஒன்றும் கொடுக்கல. என்னோட நடுவில் கைஸ் ஏறுவோன்னு தெரிஞ்சே லேசர் கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்க. அப்படியே ஸ்டெயிலாக திரும்பி ஸ்டெயிலாக போகலான்னு பார்த்தேன் கைஸ். விட்றானுங்களா? ஓகே, 300 கிட்ட இருக்கு. ஓ இந்த சைக்கிள் இப்போ அவனா வாங்கினதுதானா? என்னடா அது ஓட்டு நிப்பாட்டான் ஒரு வழியா. அத்தாடி எப்பா. ஓகே கைஸ், என்னடா அது வளைச்சு வளைச்சு போட்டு வச்சுருக்கீங்க. இன்றைக்கி இதை முடிக்காமல் போகக்கூடாதுன்னு இருக்கேன், ஆனால் பாதியிலே முடிச்சிருவேன். என்னடா ஓட்டையாக போட்டு வச்சுருக்கேன் கைஸ். இன்னும் 70% போகணும் கைஸ். சப்பா ஜஸ்ட் மிஸ்ஸு. அவன் நடுவில் ஒரு சர்க்கிள் அந்த லேசர் வைக்கலை. நம்ம குதிச்சு போவோம்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சோ, அதனால தான் கைஸ் அவன் வைக்கலை. கைஸ் ஜஸ்ட்டு கைஸ் அதை நான் இடித்தேன், ஆனால் பறக்கலை, ஏன்னு தெரில. ஆனால் இதில் செத்துட்டேன். ஏன்னா நான் சைடாக குதித்தேன், ஆனால் வேணுங்கனே இப்போ அதில் மாட்டிக்கிட்டேன். ஸோ ஓகே. நான் ஜம்ப் பட்டன் கொடுத்தேன்டா. என்னடா நீங்கள் வாங்கடா. ஓகே கைஸ், ஓகே ஜஸ்ட் எண்டிங்கில். என்னடா கைஸ் நெட் லாகு. கைஸ் அந்த பெட்டி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னத்தையும் குதிச்சிருப்பேன் கைஸ். அந்த பெட்டி இருந்ததுனால தான் கைஸ். பூஸ்ட் ஜஸ்ட்டு ப்ரோ மூணுத்துலேயுமே ஜஸ்ட்டு தான் கைஸ். அந்த நடுவில் இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு. மித்த ரெண்டத்துலேயும் பார்த்தீங்களா திரும்பவும் ஜம்பிங் ஜப்பான் கைஸ். அதில் குதிச்சிருக்க வேண்டியது கைஸ். என்ன கைஸ் இவனுங்க பாருங்களேன். இப்போ போகிறோமா, இப்போ அப்படியே நிப்பாட்டிடுவாங்க சொன்னனா. ஓகே கைஸ், ஒரு வழியாக தப்பிச்சு வந்துட்டேன் கைஸ். குதிக்கலான்னு போகிறேன், அதுக்குள்ளேயே விட்டாங்க. என்னடா எனக்கு ஜம்பிங் பட்டனே ஒர்க் ஆக மாட்டேங்குதா? இது பாருங்க, லேட்டாக ஒர்க் ஆகுது நான் பார்த்துட்டேன்.
லேட்டாக ஒர்க் ஆகுது கைஸ். இப்போ தான் ஓரளவு ஒர்க் ஆகுது. ஒரு வேளை நெட்லாக இருக்கலாம். டேய் ஐயோ டேய் ஜஸ்ட்ரா டேய் திரும்பவும் இது கூட ஒன்றும் சொல்ல தேவையில்ல. கைஸ் நான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டில் கிரவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளாண்டேன் ரோப்ளாக்ஸில் தான். ஸோ அந்த கேமில் வந்துட்டு இந்த கேம் பற்றி என்னன்னே தெரியாது போல், ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டில் கிரவுண்டை பற்றி. அவன் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கான், ஹவு டு ப்ளே திஸ் கேமுன்னு கேட்டிருக்கான். நான் என்ன பண்ணிட்டேன், கையில் ஒரு ஸ்வாட் வச்சுருந்தேன்னா, அது ஒரு கேரக்டரு, கையில் ஒரு ஸ்வாட் வச்சுருந்தேன்னா அவனுக்கு தெரியாமல் அடிச்சிட்டேன். அவன் ஷீல்டை கொடுத்துட்டு உடனே ஹவு டு ப்ளே திஸ் கேம் டோன்ட் பீட் மீ அப்படின்னு போட்டிருந்தான். என்னடா அது டேய் இப்படிலாம் போட்டா கைஸ், ஏமாத்துறாங்க கைஸ். இங்கே பாருங்களேன் ஏமாத்துறாங்களா, ஆனால் உடையவே உடையாது தெரியுதா, உடச்சிருக்கு. எப்பட்றா ஸ்க்ரீனில் வந்துட்டு ஒரு பூச்சி உட்காந்துட்ருக்கு. நான் விளையாடுவேனா இல்லை இந்த பூச்சியை கான்சன்ட்ரேட் பண்ணுவேனா? டேய் பரவாயில்ல, நமக்கு எந்தோ ஒரு லக்கு. கீழே எதுவும் குழி வைக்கலை அப்படின்னு சொல்லி வாங்கல, அதுக்குள்ளேயும் நம்மளை தள்ளி விட்டாங்க. ஜஸ்ட்டில் மாட்டிக்கிட்டேனே. இல்லைங்க ஏதாவது ஸ்கேட் போர்டு இருக்கான்னு பார்ப்போம். 400 ரூபாய்க்கு 350 ரூபாய்க்கு இதெல்லாம் வாங்க வேணாம். நம்ம டேரெக்டாக நிறையா காசு சம்பாதிக்கிறோம் கைஸ். நான் அதில் குதிச்சிடணும்னு ஒரு பயத்தோடு இருந்தேன், அதனால தான் நான் சரியாக பேசலை. இதோட பாவிகளா என்னடா அவ்வளோ உயரத்தில் வச்சுருக்கீங்க, இதில் ஏதா நம்ம போய் அவனுக்கு கீழே விழுந்தோம் மறுகையாதான். டேய் நேகேஷ் இவனுங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஏறா டேய் 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 போடா. எப்பா நம்மளாச்சும் பரவாயில்ல, அவ்வளோ தூரம் குதிக்கிற 2வது இது வரைக்கும். டேய் அங்கே ஒருத்தர் ஃபஸ்ட்டு இதே கீழே விழுந்துட்டான் கைஸ். நம்மளை மாதிரியே தான் நான் கூட கரெக்டாக போயிடுவானு நினச்சேன். பார்த்தீங்களா ஒரு சுழட்டி கொண்டு வரேன். இதுலையாச்சும் தோத்துட்டோம். ஓகே இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, போனதே டென்ஷன், அதில் தோத்துருப்பேன். சுத்திடு நம்மளே சுத்த வேண்டிய நிலைமை ஆச்சு. சுத்துதே பூமி. ஓகே கைஸ், ஐயோ போச்சே. ஓகே கைஸ் இதாண்டா சான்ஸ். டேய் இவங்க வேறு நடுவில் எதாவது ஒன்று கொடுத்து விட்றாங்க கைஸ். ஒரு மட்டும் 400 ரூபா கிட்ட இருக்கு கைஸ். இன்னும் கொஞ்சம் சேர்த்தா போதும், ஒரு 700 ரூபா கிட்ட சேர்த்தா போதும் கைஸ். டேய் கீழே விழுந்துடாடா தம்பி, உன்னை நம்பி தான்ட்டா நான் இருக்கேன். அப்புறம் அவங்க வீட்டுக்கு நல்லா ஹைட்டாக போட்டு வச்சுருவாங்க கைஸ், போக முடியாத அளவு. ஃபாஸ்ட் ரீஸ்பான். ஓடு அவ்வளோதான் கைஸ், பூஸ்ட்டை போட்டு வந்துட்டேன் கைஸ். இந்த பூஸ்ட் என்ன ரோபாக்ஸான்னு கேட்டிங்கன்னா இல்லை கைஸ், ஃப்ரீ. இங்கே ரீசெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது எதுக்குன்னு எனக்கு தெரில. ஏன்னா அது வாட்டிக்கு ரீசெட் கொடுத்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, அதனால தான் நான் இன்னும் அதை கொடுக்காமல் வச்சுருக்கேன். ஸோ திரும்பவும் கைஸ் அது நம்மளை பார்த்து பிரேக் போட்ட மாதிரியே இருந்துச்சு எனக்கு. அந்த இப்போ 2வது ஒரு லேசர் இருந்துச்சுல அது. டேய் எந்த பக்கம் போதோ அந்த பக்கமே போனால் நல்லா ஸ்லோவாக போயிடுவாங்க கைஸ். நான் ஒரு வழியாக குதிச்சு வந்துட்டு இந்த சைடில் குதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா சைடில் ஃபுல்லாக லேசர் மாதிரி என்னமோ இருந்துச்சு. ஸோ ஓகே கைஸ் ஒரு வழியாக பூஸ்ட்டை போட்டு கிளம்பிடுவோம். டேய் என்னடா அது, இன்னொரு பூஸ்ட்டு. போகிற வழியில் ஃபுல்லாக லட்டு மாதிரி கிடைக்கிது எல்லாம். டேய் சொல்லி வாயமுள்ள அதுக்குள்ளே கீழே தள்ளி விட்டாங்க.
என்னமோ ரிவார்டு கிடச்சிருக்கு. ஸோ ஓகே கைஸ், ஒரு வழியாக வந்தாச்சு. ஐயோ கைஸ், ஒரு 600 கிட்ட சேர்த்துருவோம் கைஸ். ஐயோ திரும்பவுமா? டேய் ஜஸ்ட்டு கைஸ். ஓகே, திரும்பவும் ஏறிட்டோம். டே பரவாயில்ல, இதுக்கு லேசர் இருக்குது, அதனால நமக்கு பிரச்சனை. கைஸ் அது மூவிங் லேசரோ? ஆமாம் கைஸ், ஜஸ்ட் நான் பார்த்து இல்லைன்னா செத்துருப்பேன். இன்னும் நடுவில் லேசர் போட்டு வச்சுருக்கேன் கைஸ். டேய் கைஸ், இங்கே பாருங்களேன், போன லெவலுக்கும் இந்த லெவலுக்கும் சேர்த்தே நான் வெறும் 16 நிமிஷம் 10 செகண்ட் தான் விளாண்டுருக்கேன். ஸோ எனக்கு சைடில் தெரியுது, உங்களுக்கு தெரியாது. தலைவா என் தலைவா. என்னடா அது? எப்படா கீழே தான் போனா, எதுக்குடா அவ்வளோ உயரத்தில் விட்டீங்க? அதுக்கு நான் கீழே கூடி வந்திருப்பேன். இம்பார்ட்டன் சடன் பிரேக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், கடைசியில் இதை ஸ்பீடு ஃபுல்லாக வேஸ்ட்டாக போச்சு. பூஸ்ட் விடு, இன்னொரு பூஸ்ட்டு. ஸோ ஓகே கைஸ், ஆக்சுவலி நான் இன்றைக்கி டெட் ரெயில்ஸ் போடுறதா என்னோடய பிளானே. அது என்ன ஆயிடுச்சுன்னா ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஏன்னா நான் ரொம்ப தூரம் போயிட்டே இருந்தேன், ஒரு வீடு கூட கிடைக்கல. எனக்கு கோலும் காலி ஆயிடுச்சு, நான் கொண்டு வந்த 3 நியூஸ் பேப்பரும் காலி ஆயிடுச்சு. ஆக்சுவலி எனக்கு டெட் ரெயில்ஸ் தான் என்னோடய பிளானே. ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரில கைஸ். ஸோ அதுதான், நான் இங்கே கும்பலாக இருக்கேங்க எல்லோரும், அதனால தான் எதுவுமே எனக்கு தெரில. ஸோ ஓகே கைஸ், ஒரு வழியாக வந்துட்டு கைஸ். இப்போ விட்றா பூஸ்ட்டை. இங்கிலீஷ் 91%. அப்போ அங்கே இருக்கேன் க்ரீன் கலரில் என்னோட யாரும் எனக்கு தெரியும் பாருங்க, மேலே அந்த பர்சன்டேஜுக்கு பக்கத்தில். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரில கைஸ், ஆனால் எனக்கு தெரியும் எல்லாருக்குமே. ஜஸ்ட்டு அங்கே ஃபெயிலியர் கைஸ். 700 கிட்ட வந்துடுச்சு. ஸோ இது நான் 700 இது வாங்க போகிறேன். நல்லாயிருக்கு, எக்யூப் கொடுத்துட்டேன். இது நல்லா தான் கைஸ் இருக்குது. ஸ்கூட்ரு மாதிரி ஓடுது. ஓ, இதைத்தான் வாங்கி வச்சுருந்தானா கைஸ்? நான் கூட வேறு என்னமோ நினச்சேங்க. ஏன்டா அது வாட்டுக்கு வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. வாட் ஸ்பீடு வேணும் கைஸ். 97 வந்துட்டோம் கைஸ். போடு. ஓட்டுறா நீனு கைஸ். இது பைக்கு மாதிரி நல்லா தான் ஸ்பீடாக போகுது. இங்கே பாருங்க, நான் ஸ்லோவாக தான் ஓட்டுறேன், எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு பாருங்களேன். முடிச்சிட்டோண்டா கைஸ். வந்த வழியிலே திரும்ப போய் பார்ப்போமா? சும்மா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும். இல்லை, அது கீழே வந்துச்சு. இந்த பக்கம் என்னமோ ஒரு வழி போகுதுன்னு தெரியுது, ஆனால் என்ன வழின்னு தான் எனக்கு தெரியல. டே அத்தா ப்ளீஸ், அவங்க மேலே என்னமோ செக் பாயிண்ட் இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்னடா அது பார்த்தீங்களா? மேலே போய் பார்ப்போமா? என்னடா மேலே போக முடியல, இருங்களே. ஒரு ரிவர்ஸ் எடுத்தோம் அட்டங்கு. என்ன தான் போனால் மேலேயே போக முடியல. சரி கைஸ், வந்த வழியிலே திரும்ப போய் பார்ப்போம் வாங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சும்மா கொஞ்சம் தூரம் மட்டும். என்னடா அது போக முடியல கைஸ்? என்ன போக முடியல? அதுக்கு எனக்கு வேறு எந்த ஐடியாவும் தோணலை.
ஸோ இருங்க, எனக்கு ஒரு ஐடியா சொல்லுது, செம்மையான ஐடியா. அப்படியே யூட்டனே போடு. வண்டி செம்மையாக ஸ்கிப்ட் அடிக்குதுல. டே விழுந்துடாடா. எவ்வளோ பெரிய ஹிமாலயா மலைன்னு பாரு. இப்போ பாருங்க கூட்டத்தங்கிட்ட ஏறுறா. டே என்னடா இங்கிட்ட பெரிய கிளாஸாக போட்டு வச்சுருக்கீங்க. கொடுத்து குதிரா. ஐயோ குதிக்க முடியல. சரி ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோ போட்டுக்கலாம். வெறும் 20 நிமிஷம் 35 செகண்டில் இந்த கேமை முடிச்சுட்டேன். ஸோ ஓகே கைஸ், இது எனக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. ஸோ வாங்க போகலாம். பாய் கைஸ்.